இப்போ நான் வந்து விடுதலை சிறுத்தை ஆதரிப்பேன். விடுதலை சிறுத்தை திமுகவுக்கு ஆதரவளிக்கும். திமுக காங்கிரஸை ஆதரிக்கும். காங்கிரஸ் பாஜகவை எதிர்க்கும். இப்போ இந்த நேரத்தில் நான் எனக்கு வசதியா இருக்கு என்பதற்காக நான் வேறு மாநில கட்சிகளிலோ போய் இணைவதை விட வசதியா தான் இருக்கும். கண்டிப்பா நான் விரைவாக நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும், விரைவாக நான் பாராளுமன்ற உறுப்பினர் ஆகணும் அப்படின்னா நான் விரைவாக அணுகக்கூடிய தலைவர்கள் இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் இருந்தால் எனக்கு அது ரொம்ப ஈஸி. இல்லை நானே ஒரு தனி கட்சி உருவாக்கிட்டு மாநில கட்சிகளோட தொடர்புல இருந்தால் அது இன்னும் ஈஸி. ஆனால் புரிய வச்சிடணும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி திமுகவும் காங்கிரசும் ஒன்றிணைந்துதான் இருக்கிறது என்று சில நேரங்களில் நிரூபிக்க வேண்டிய கட்டாயங்கள் இருக்கிறது. சில நேரங்களில் இந்த கூட்டணி இன்டாக்டா தான் இருக்குது அப்படின்னு காட்ட வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. மின் கட்டண உயர்வு கண்டிக்கத்தக்கதா என்றால் சத்தியமாக உறுதியாக கண்டிக்கத்தக்கது. யாரை கண்டிக்கிறீங்க? தமிழ்நாடு அரசைத்தான் கண்டிக்கிறோம். யார் அந்த கட்சியை? திமுகவை தான் கண்டிக்கிறோம். முதல்வர் யார்? முதல்வர் ஸ்டாலினை தான் கண்டிக்கிறோம். கலைஞர் நினைவாக காசு அச்சிடப்பட்டதற்கு வந்து எனக்கு முதல்வர் தொலைபேசியில் அழைத்து சொன்னார், அண்ணாமலை சொல்றார். அதை திமுக நண்பர்களே ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு விருப்படைகிறாங்க. ஏன்னா அரசியல் நாகரிகம் என்கின்ற ஒரு லெவல் ஒன்று இருக்கும்ல, அதை மீறி தான் அவங்க பயங்கரமா அரசியல் பண்ணிட்டு. தேஜஸ்வி சூர்யா அப்படின்னு ஒரு 10ஆம் பசலையை கொண்டு வந்து எம்பி ஆகி வச்சிருக்காங்க பிஜேபி. அந்த அவர் எந்த அளவுக்கு 10ஆம் பசலைன்னா பிளைட்ல எமர்ஜென்சி எக்ஸிட் திறக்கணுமா திறக்கூடாதான் கூட இருக்குது. இது ரெண்டுமே அது ஒரு 10ஆம் பசல, இங்கிருந்து ஒரு 10ஆம் பசல, ரெண்டு பேரும் போய் பக்கத்தில் உட்காந்து. அதனால எவ்வளவு வேதனை அனுபவிச்சேன் நானே. எமர்ஜென்சி எக்ஸிட் பக்கத்தில் உட்காரும் போதெல்லாம் உங்களுக்கு தமிழ் தெரியுமா, ஒருத்தருக்கு ஹிந்தி தெரியுமா, நீங்க இங்க வாங்க, எமர்ஜென்சி எக்ஸிட் ரூல் என்ன தெரியுமான்னு பிளைட்ல தலை உயிரை வாங்குறானுங்க ரெண்டு பேர் பண்ண வேலைக்கு. அந்த அளவுக்கு சில்லி ஃபெல்லோஸ். சட்டமன்றத்திலேயே முதல்வர் பேசுகிறார் யோகி ஆதித்யநாத், மிட்டிமே மிலாதேங்க. நான் சொல்றேன், இந்த அத்தீக் அகமதை மண்ணோட மண்ணை ஆக்கிடுவேன் என்று சட்டமன்றத்தில் தமிழ்நாட்டோட ஒரு சிஎம் பேச முடியுமா? முடியும். மண்ணோட மண்ணை ஆக்கிடுவேன்னு சொல்றாரு. சொன்னதுக்கு பிறகு வண்டி ஏறும்போது அத்தீக் அகமது வண்டியில் இருந்து சொல்றாரு, என்னை எப்படியும் கொண்டுருவாங்க அப்படின்னு பேட்டி கொடுக்குறாரு. அவரை அதே மாதிரி நடு ரோட்டில் நாயை சுடுவதை போல் சுடுகிறார். டயலாக் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக நம்ம கூட தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை சார்ந்த வழக்கறிஞர் திரு அலீம் அல் புகாரி நம்ம கூட இருக்காரு. வணக்கம் சார். சார், பொதுவாக வந்து சிறுபான்மை இனத்தை சேர்ந்தவங்க வந்து திராவிட முன்னேற்றக் கழகம், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், விடுதலை சிறுத்தைகள் இந்த மாதிரியான கட்சிகளை தான் நாடி போவாங்க. ஏன்னா அங்கே அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு எண்ண ஓட்டத்தில். ஆனால் வித்தியாசமாக நீங்கள் வந்து காங்கிரஸ் கட்சியை தேர்ந்தெடுத்து அதில் பயணம் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கான காரணம், காங்கிரஸ் கட்சியில் உங்களுடைய பயணத்தை பற்றி சொல்லுங்கள் சார். அதாவது நானும் மாநில கட்சிகளில் பயணித்திருக்கிறேன். அதில் சில அனுபவங்களும் எனக்கு உண்டு. வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் டு ஆல் அதர் ரீஜனல் பார்ட்டிஸ், ஒரு சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவனாக அனைத்து மாநில கட்சிகளுக்கும் உண்டான அதே கண்ணியத்தை காப்பதோடு ஒரு பதிலை சொல்ல விரும்புகிறேன். எந்த குறையும் அவர்களோடு நாம் காணவில்லை. மாறாக இந்த தேசத்திற்கு பெரிய ஆபத்தாக இருப்பது ஆர்எஸ்எஸும் அதனுடைய அரசியல் பிரிவான பாஜகவும். இவர்களை எதிர்க்க வேண்டும் என்று சொன்னால் காங்கிரஸ் வலுப்பெற வேண்டும் ஒன்று. அதே நேரம் பாஜக பேசக்கூடிய போலி, இப்போ எங்கள் குடும்பமெல்லாம் வந்து என்னுடைய கிரேட் கிராண்ட் ஃபாதர்ஸ்லாம் வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடைய படைகளில் பங்கெடுத்தவர்கள் எங்களுடைய கிரேட் கிராண்ட் ஃபாதர்ஸ்லாம். இப்போ எங்களுக்கென்று வந்து சுதந்திர போராட்டத்திற்கான பங்கு, அந்த வேட்கை என்பது அதிகம். இன்றைக்கு சுதந்திரம் பெற்று நாம் வந்து ஒரு சுதந்திர நாடாக இருக்கக்கூடிய சூழலில் அதே தேசப்பற்றோடு பயணிப்பதற்கு உண்மையான தேசப்பற்றாக பயணிக்கக்கூடிய கட்சின்னு ஒன்று இருக்கணும். நீங்கள் சொல்வது போல் திமுக, விடுதலை சிறுத்தை இவைகள் எல்லாம் உண்மையிலேயே இஸ்லாமியர்களுக்கு பல வகையில், சிறுபான்மை சமூகத்திற்கு பல வகையில் உதவி புரியக்கூடிய, உறுதுணையாக இருக்கக்கூடிய கட்சிகள். இருந்தாலும் காங்கிரஸ் என்னுடைய தேர்வாகவும் இன்னும் சிறுபான்மை சமூகத்து மக்கள் பல பேருடைய தேர்வாகவும் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புவதும், நான் இந்த முடிவை எடுத்ததற்குமான காரணம் பர்சனலாக ஏனென்று சொன்னால், நாம் இந்த தேசத்துக்கு எதிரான, என்ன கேட்டால் மனித சமூகத்துக்கே எதிரான ஒரு சித்தாந்தம் கொண்ட கட்சியாக அந்த கட்சியில் இருப்பவர்கள் எப்படி நினைக்கல. அந்த சித்தாந்தம் ஆபத்தானது. ஆனால் அந்த சித்தாந்தத்தை வந்து முழுமையாக ஏற்று நியாயப்படுத்தக்கூடியவர்களும் அதே அளவுக்கு ஆபத்தானவர்கள். அது வேற பார்ட். ஏன்னா நீ நிறைய பேர் பல காரணங்களுக்கெல்லாம் போய் இருக்கிறாங்க அந்த கட்சியில். அப்போ அந்த ஒரு சித்தாந்தத்தை வந்து சித்தாந்த ரீதியாகவே எதிர்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னால்
அதற்கு காங்கிரஸ் தான் மிகச்சரியான ஒரு தீர்வாக நான் பார்க்கிறேன். இப்போ நான் வந்து விடுதலை சிறுத்தை ஆதரிப்பேன். விடுதலை சிறுத்தை திமுகவுக்கு ஆதரவளிக்கும். திமுக காங்கிரஸை ஆதரிக்கும். காங்கிரஸ் பாஜகவை எதிர்க்கும். நான் வேல்முருகன் கூட பயணிச்சிருக்கேன். விடுதலை புலிகளோடு எனக்கு வந்து மோசமான கருத்து முரண் உண்டு. நான் அவரை ஏற்கலை, நான் அவர்களை எதிர்க்கக்கூடியவர். அண்ணன் வேல்முருகன் அவர்கள் மீது தனிப்பட்ட ஒரு அன்பு உண்டு. அவங்க கூட சேர்ந்து நான் பயணிச்சிருக்கேன். எந்த விதத்திலும் பின்னடைவு கிடையாது அவருடைய பாசத்தை எதிர்ப்பிலோ எதுவுமே. ஆனால் அவர்கள் திமுகவை ஆதரிப்பார்கள், திமுக காங்கிரஸை ஆதரிக்கும், காங்கிரஸ் பாஜகவை எதிர்க்கும். ஏன் நான் தலையை சுற்றி மூக்க தொடுவானே? நேரடியாகவே நம்முடைய அத்தனை ஆற்றலையும் போடுவதற்கு ஒரு சிறந்த கட்சியாக இருக்கிறது. இது இரண்டாம் கட்ட பதில். முதன்மையானது என்னவென்று சொன்னால், காரிய கமிட்டி நடக்கிறது. அப்போது மத்திய பிரதேசத்தில் இருந்து ஒரு பேர் என்ன, இப்போ கூட அமைச்சராக இருக்கிறாரு காங்கிரஸ்ல இருந்து போய், ஜோதிராதித்ய சிந்தியா. அப்போ சொல்றாரு, நம்ம கூட கொஞ்சம் அனுசரித்து போகலாமே, மைல்டாக வந்து இந்துத்துவா எடுக்கலாமே. அதை அந்த மீனிங் பட, இதே வார்த்தை இல்லை, அந்த அர்த்தம் பட பேசும்போது தலைவர் ராகுல் காந்தி அவர்கள், இதை வந்து நான் கடைசி வரைக்கும் என்னுடைய கெப்பாசிட்டிக்கு உட்பட்டு நான் எப்படி வேணாலும் நான் எப்படியே நடத்திட்டு போனாலும் போயிடுறேன். ஆனால் ஒருபோதும் மதசார்பற்ற கொள்கை என்கின்ற இந்த சித்தாந்தத்தை விட்டு சிறுபான்மையினருக்கு எதிரான ஒரு மோசமான பண்பை, ஒரு கொள்கையை நான் ஒருபோதும் ஏற்க மாட்டேன். அதை மீறுபவர்களுக்கு என்னுடைய கதவு திறந்திருக்கிறது என்று காரிய கமிட்டியில் சொன்னதற்கு பின்னால், பாரம்பரியமாக கட்சியில் இருந்தவர்களாக இருந்தாலும் கூட கொள்கை ரீதியாக அவர்களோடு சமரசம் இல்லை என்று சொன்னதனால் அவர் வெளியேறினார். மத்திய பிரதேசத்தில் ஆட்சி இழந்தது காங்கிரஸ். இன்றைக்கு அவர் வந்து ஒன்றிய அமைச்சராக இருக்கிறார், காங்கிரஸை கடுமையாக எதிர்க்கிறார். இருந்தாலும் நிறைய பேர் சொல்றாங்க சித்தாந்த ரீதியாக என்ன இருக்குன்னு. சித்தாந்த ரீதியான மிகப்பெரிய பின்பலமும் பலமும் தலைவர் ராகுல் காந்தியிடம் நான் பார்க்கிறேன். இது முதன்மையான பதிலாக சொல்றேன். அதிலும் குறிப்பாக வருண் காந்தியை நீங்கள் மீண்டும் சேர்த்துக் கொள்வீர்களா அப்படின்னு தலைவர் ராகுல் காந்தி இடத்துல வந்து கேட்டாங்க. ஏன்னா கொஞ்சம் அவங்களுக்கு கிளாஷ் இருக்குல்ல பிஜேபியோட. வருண் காந்தியை மீண்டும், அப்போது தலைவர் ராகுல் காந்தி சொன்னது, வருண் காந்தி இஸ் அ பர்சன் ஹூ அஃபிலியேட்ஸ் ஆர்எஸ்எஸ். தேர் இஸ் நோ ஸ்பேஸ் ஆர் ரூம் ஃபார் சம் ஒன் ஹூ அஃபிலியேட்ஸ் ஆர்எஸ்எஸ். ஆர்எஸ்எஸ்ஐ ஆதரிக்கக்கூடிய நபர் வருண் காந்தி, ஆர்எஸ்எஸ்ஐ ஆதரிக்கக்கூடிய எவருக்கும் காங்கிரஸிடம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சித்தாந்த ரீதியாக தலைவர் ராகுல் காந்தி. ஏன்னா இன்றைக்கு சிறுபான்மையினருக்கு த்ரெட்னா அது யாரு? ஆர்எஸ்எஸ், பிஜேபி. அப்போ இந்த வகையிலும் தேசப்பற்று என்கின்ற வகையிலும், அதே நேரம் வந்து சிறுபான்மையின சமூகத்தை வந்து பாதுகாக்க வேண்டும். சிறுபான்மையின சமூகம் வந்து பாதுகாப்பு என்பதை தாண்டி, பாதுகாப்பதற்கு சிறுபான்மை சமூகம் கடவுள் நம்பிக்கை இருக்கு, அவங்க கடவுள் அவங்களுக்கு போதுமானது, அவங்களுடைய கல்வி அவர்களுக்கு போதுமானது. பாதுகாப்பு இந்த சென்ஸ் பொலிட்டிக்கல் இன்வால்மெண்ட். இன்னைக்கு பிஜேபியில் ஒரு எம்பி கூட வந்து முஸ்லீம் கிடையாது, ஒரு அமைச்சர் கூட முஸ்லீம் கிடையாது. அப்படின்னும் போது அவ பொலிட்டிக்கலி கொஸ்டின் என்ன வருதுன்னா, கிட்டத்தட்ட 16லேருந்து 19 வரைக்கும் இவங்க கணக்குப்படி அவங்க கணக்குப்படி போட்டால் கூட they are not less than 16%. முஸ்லீம்ஸ் ஆர் நாட் லெஸ் தென் 16%. இங்கே அவ்வளவு பெரிய ஒரு கம்யூனிட்டி, அதாவது மைனாரிட்டிலேயே மெஜாரிட்டி கம்யூனிட்டி. சிறுபான்மையினரில் பெரும்பான்மை யாருன்னா இஸ்லாமியர்கள். அவர்களில் ஒரே ஒரு ஆள் கூட பிரதிநிதித்துவம் இல்லாத அளவுக்கு இன்னைக்கு சூப்பராக காய் நகர்த்தி பண்ணிட்டாங்க. அப்படின்னும் போது இதற்கு நேர் எதிராக களமாடக்கூடிய ஒரு இடம் வந்து அது காங்கிரஸ் மட்டும்தான். அங்கு காங்கிரஸ் வலுப்பெற்றால் மட்டும்தான் குறைஞ்சபட்சம் மூச்சாவது விட முடியும். அதற்கு பின்னால் பிரதிநிதித்துவம், அரசியல், கல்வி என்று போவதற்கான வாய்ப்பு. ஏன்னா நம்ம ரொம்ப தள்ளி வந்துட்டோம். பாஜக வந்து அப்படியே முன்னேறி 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 வந்து விஷத்தை தூவி பரப்பி எப்படியோ ஒன்று பண்ணிட்டாங்க. இப்போ இந்த நேரத்தில் நான் எனக்கு வசதியாக இருக்குது என்பதற்காக நான் வேறு மாநில கட்சிகளிலோ போய் இணைவதை விட வசதியாக தான் இருக்கும். கண்டிப்பாக நான் விரைவாக நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும், விரைவாக நான் பாராளுமன்ற உறுப்பினர் ஆகணும் அப்படின்னா நான் விரைவாக அணுகக்கூடிய தலைவர்கள் இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் இருந்தால் எனக்கு அது ரொம்ப ஈஸி. இல்லை நானே ஒரு தனி கட்சி உருவாக்கிட்டு மாநில கட்சிகளோடு தொடர்பில் இருந்தால் அது இன்னும் ஈஸி. ஆனால் அவைகள் எல்லாவற்றையும் விட கருத்தியல் ரீதியாகவும் பொது நலனோடும் இந்த சமூகத்தை மைய நீரோட்டத்தில் இணைக்க வேண்டும். அதில் நாமே ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அப்போ நீங்க மாநில நலனை தாண்டி தேசிய நலனுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து காங்கிரஸ்ல சேர்ந்திருக்கீங்கன்னு எடுத்துக்கலாமா? எல்லா நலனும் தான். அதாவது தேசிய நலன் எனும்போது அதில் மாநில சார், அதாவது தேசியத்தையும் மாநிலத்தையும், ஏன்னா இப்போ யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்னு சொன்னாலே உண்மையிலே அது நல்ல விஷயமானா ஒரு வகையில் நல்ல விஷயம்தான். ஆனால் யூனிஃபார்ம் சிவில் கோடுங்கிற பேர்ல இவங்க என்ன சொல்ல வர்றாங்களோ அது வேற. அந்த மாதிரி இன்னைக்கு பாஜக வந்து தேசியம், நான் வந்து மரியாதைக்குரிய ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவரையா என்ன வந்து தேசியம்னு சொன்னாங்களோ அதை மீனிங்கா எடுத்துக்கிட்டாங்க. தேசியமும் தெய்வீகமும் இரு கண்கள்னு அவங்க சொன்ன மாதிரி. அப்ப அதை மீனிங்கா எடுத்துக்கிட்டு வாழ்றவன் இவனுங்க. இந்த மனித குலத்துக்கு எதிரான சக்திகளாக இருக்கக்கூடிய பிஜேபி, ஆர்எஸ்எஸ் சொல்லக்கூடிய அந்த தேசியம், நான் தேசியம்னு சொல்லும்போது அதுல மாநிலமும் வருது.
நான் திமுகவுடைய அனைத்து கொள்கைகளையும் ஏற்கிறேன். குறிப்பாக நான் என்னுடைய கடவுள் மறுப்பு கொள்கையை தாண்டி மற்ற எல்லா விஷயத்தையும் நான் அடிவிடாமல் பின்பற்றி வரக்கூடிய அரசியல் சித்தாந்த தலைவராக நான் பெரியாரை பார்க்கிறேன். பல இடங்களில் அதை சொல்லியிருக்கிறேன். இது பெரியார் மண் என்பதில் தெளிவாக இருக்கிறேன். என்னுடைய 3 அரசியல் ரீதியான சித்தாந்த தலைவர்களாக இந்தியாவில் இந்த தேசத்தில் நான் ஏற்றிருப்பது புரட்சியாளர் அம்பேத்கரை, தந்தை பெரியாரை, மார்க்ஸை நான் ஏற்றிருக்கிறேன். அப்படின்னும் போது இது எல்லாமே கலந்த கலவை தான். இன்னும் சிம்பிளா இதை சொல்லலாம். அரசியலுக்காகத்தான் இது மாநில நலன், இது திராவிடம், இது தேசியம் அப்படிலாம் பேசலாம். மனிதர் அனைவரும் 3 கோடி மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு ஒரு சித்தாந்தம் இருக்குதா, அதை ஏற்றுட்டு போறோம். அவ்வளவுதான். நீங்கள் சொல்கிறது ஒரு வகையில் ஏற்றுக்கக்கூடியதாக இருந்தாலும், ஆனால் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் மாநில நலனுக்கு தானே தேசிய கட்சிகளும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் காங்கிரஸ் கர்நாடகாவில் ஆட்சியில் இருக்காங்க. ஆனால் அவங்க நீர் பங்கீட்டில் கூட முறையான ஒரு பங்கீட்டு முறையை பின்பற்றுவதில்லை. ஏன்னா அந்த மாநிலத்தில் அந்த மாநிலத்தில் அதிகாரத்தில் இருக்கணும்னா மாநிலத்துக்கு தானே முக்கியத்துவம் தராங்க. அதாவது இது எப்படின்னா, இது நல்ல ஒரு கொஷின் தான். இது இன்னும் கொஞ்சம் அழுத்தமான சில விஷயங்கள் நம்ம பேச வேண்டியிருக்கு. இது எப்படின்னா, இது மண்டை இருக்கிறதுக்கும் சளி இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நாம் ஒரு ஒன்றியமாக செயல்படும் வரை இது தவிர்க்க முடியாத ஒரு பிரச்சனை. இப்போ இன்னைக்கு என்னன்னா, ஒரு ஆணையத்தை அமைக்க வேண்டும் என்று சொன்னால், வலுமிக்க நீதிமன்றத்துக்கு நிகரான ஒரு 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 முகைமையை அமைத்து தாருங்கள் என்று கேட்டால், காவிரி நதிநீர் ஆணையம் என்பது இன்றைக்கு ஒரு வலு இல்லாத, சக்தி இல்லாத ஒரு ஆணையமாக ஒன்றிய அரசால் அமைக்கப்பட்டிருக்கு. இது ஒரு முக்கியமான காரணம். ஆணையிட்டால் அதை மீறினால் கர்நாடக அரசின் மீது நடவடிக்கை எடுக்க முடியும், ஆணையிட்டால் அதை மீறினால் தமிழக அரசின் மீது நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படிங்கிற வகையில் அது அமைக்கப்படவில்லை. அப்படிங்கிறது என்னுடைய மிகப்பெரிய வாதம். அது அப்படி பீனலைஸ் பண்ணணும். ஒரு மாநில அரசின் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய அளவுக்கு இருந்துச்சுன்னா அவங்க அந்த ஆணையத்தினுடைய தீர்ப்பையும் அவங்களோட டைரக்ஷனை கேட்டு போயிடுவாங்க. அப்படி கேட்கறது இல்லை. நீங்கள் சொல்கிறது என்ன அப்படின்னா, இன்னைக்கு எப்படி இது பொலிட்டிசைஸ் ஆயிருக்குன்னா, இருக்கிற யதார்த்தத்தை சொல்கிறேன். பிஜேபி ஆட்சியில் இருந்தாலும் சிம்பிளாக நான் என்ன கேட்குறேன்னா, இது பிஜேபி காங்கிரஸ் எடுத்துக்குவோம். அப்படி சொன்னால் புரியும். நீங்கள் அந்த ஆங்கிளில் கேட்கல, ஆனால் நான் அந்த ஆங்கிளில் சொன்னால் தான் புரியும். இல்லை தமிழ்நாடு தண்ணி கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய பிஜேபிக்காரங்க கேட்பாங்களா? இப்போ ஆட்சியில் இல்லைன்னாலும் கேட்க மாட்டாங்க. அது என்னன்னா, இது மண்டலருக்கு சளி இருக்குங்கிறது தான் என்னுடைய ஒரே பதிலாக இது இருக்கும். என்ன அப்படின்னா, நீங்கள் பல மாநிலங்களுடைய ஒன்றியமாக நீங்கள் செயல்படும் பொழுது ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு வரணும், ஃப்ளோ பண்ண வேண்டிய ஜியாகிராபிக்கல் பொசிஷனில் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னாலே இந்த சிக்கல் இருக்கும். இதை தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் நீதிமன்றத்துக்கு நிகரான சக்தி கொண்ட ஒரு அமைப்பை உருவாக்காமல் பலகீனமான ஒரு அமைப்பை உருவாக்கி தான் ஒன்றிய அரசு இதில் தவறு செய்கிறது. அப்படி அல்லாமல் வருங்காலங்களிலே காங்கிரஸ் ஆட்சிக்கு வரும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு முகமைகளை மாற்றும் பொழுது இதற்கான ஒரு தீர்வை காண முடியும் என்று நினைக்கிறேன். இப்போ முன்பு இருந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா, இளைஞர் காங்கிரஸார் பெருமளவில் போராட்டங்களில் ஈடுபட்டதை நம்ம பார்த்துருந்துருக்கோம். நிறைய போராட்டங்களை இளைஞர் காங்கிரஸார் போராடி இருக்காங்க. ஆனால் இப்போ இருக்கிற தமிழ்நாட்டில், குறிப்பாக தமிழ்நாட்டில், ஆனால் இப்போ இருக்கிற நிலைமையில இளைஞர் காங்கிரஸ் முழுவதுமாக செயல்படுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதாவது ஒவ்வொரு காலகட்டத்திலும் இளைஞர் காங்கிரஸ் மிக வீரியமாகத்தான் அடுத்தடுத்த கட்டத்திலே செயல்பட்டு வருகிறது. சமீபத்திலே கூட தேசிய அளவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீட்டுக்கு எதிரான போராட்டத்திலே மரியாதைக்குரிய எங்கள் தேசிய தலைவர் பிவி சீனிவாஸ் தடியடி வாங்கியதை எல்லாரும் பார்த்துருப்பாங்க. பீகாரில் பேரிகேடை உடைச்சிட்டு வெளியே போய் அந்த மக்கள் நலனுக்காக, மாணவர் நலனுக்காக, அதையே தமிழ்நாட்டிலும் தொடர்ந்து நீட் எதிர்ப்பு போராட்டத்தை வைத்தார்கள். தலைவர் செல்வப்பெருந்தை அவர்கள் கலந்து கொண்டார்கள். இளைஞர் காங்கிரஸ் செயல்படுகிறது. ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, புதிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு பின்னால் தேர்தல் நெருங்கிவிட்டது. தேர்தலில் பிஸியாக இருந்திருக்கிறோம். ஆனால் அதற்கு பிறகு என்னென்னலாம் பிரச்சனைகள் இருந்தோ அதெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறோம். வேணும்னா இதை ஒரு நல்ல ஃப்ரெண்ட்லி காலாக எடுத்துக்கிட்டு இன்னும் கொஞ்சம் வீரியமாக செயல்படலாம். இதில் இல்லையே நாங்கள் நல்லா தானே செயல்பட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்வதை விட, உங்களுக்கு ஒரு காலம் அப்படி தெரிகிறது அப்படின்னு சொன்னால் அதை ஒரு அலர்ட் காலாக, ஒரு அலார்மிங் காலாக எடுத்துக்கிட்டு இன்னும் கூட நம்முடைய வீரியத்தை கூட்டலாம். ஆனால் மாநில தலைவர் அவர்கள் விச்சுலேனின் பிரசாத் அவர்கள், மரியாதைக்குரிய தலைவர் அவர்கள் இந்த பொறுப்பேற்றதற்கு பின்னால் நிறைய வீரியம் பெற்றிருக்கிறது. நம்ம என்ரோல்மெண்ட்டில் நிறைய கவனம் செலுத்தியிருக்கிறோம். நிறைய இளைஞர் காங்கிரஸாரை உள்ளே இணைப்பதில் கவனம் செலுத்தியிருக்கிறோம். தேசிய அளவில் இளைஞர் காங்கிரஸுக்கு பிரதிநிதித்துவத்தை அதிகப்படுத்தி இருக்கிறோம். இளைஞர் காங்கிரஸுடைய லீகல் செல்லை தமிழ்நாட்டிலே பலப்படுத்தி இருக்கிறோம். நானுமே அந்த இளைஞர் காங்கிரஸ் லீகல் செல்லில் பயணிக்கிறேன். தேசிய ஒருங்கிணைப்பாளராக பயணிக்கிறேன். அந்த வகையில் பதிலாக சொல்லாமல் உங்களுக்கு அப்படி தெரிஞ்சதுன்னா இன்னும் வேணால் அதில் நம்ம வீரியத்தை கூட்டி காட்டுவோம் வருங்காலத்தில். இப்போது காங்கிரஸில் எம்பிக்கள் இருக்கீங்க, திமுக கூட்டணியில் இணைஞ்சு நீங்கள் எம்பிக்களை வெற்றி பெற்றிருக்கீங்க, எம்பிக்களாக உருவாகிருக்கீங்க, எம்எல்ஏக்கள் இருக்கீங்க. அது உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் நிர்பந்தம் கொடுக்கறதால
திமுக அரசு கொண்டு வரக்கூடிய எந்த ஒரு திட்டங்களா இருந்தாலும் நீங்க எதிர்ப்பு தெரிவிக்காம இருக்கீங்களா? உதாரணத்துக்கு இப்போ மின் கட்டணம் வந்து உயர்ந்திருக்கு. ஆனா வந்து பெருசா வந்து ஆர்ப்பாட்டமோ, போராட்டமோ வந்து காங்கிரஸ் கமிட்டி வந்து முன்னெடுத்த மாரி தெரியல. அப்போ கூட்டணியில இருக்கோன்றதுக்காகவே அமைதியா இருக்குன்னு ஏதாவது நிர்பந்தம் இருக்கா? தயவுசெய்து ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் விரோத உங்களுக்கு வந்து பிரையாரிட்டின்னு ஒண்ணு இருக்கு. நம்ம ஆல்ரெடி வி ஆர் ரியலி பிஸி வித் இன்ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் பிஜேபி. உண்மை அதுதான். நீ ஏன் வந்து கூட்டணி நாம் இப்போ உதாரணத்துக்கு வேங்கை வயல் அந்த மலம் கலப்பு அதை எதிர்த்து இருக்கிறோம் கடுமையாக. கள்ளக்குறிச்சியில் விவகாரம் நடந்தபோது தலைவர் செல்வப்பெருந்துக்கு நேரடியாக போனார். கூட்டணியில் இருக்கிறோம்னு சொல்லி விலகி நின்றுக்கிட்டு முதல்வர்கிட்ட கருத்து கேட்டுக்கிட்டுலாம் இல்லை, போயிருக்கிறோம். அதை கண்டித்து அறிக்கை கொடுத்துருக்குறோம். திருநெல்வேலியில் அந்த ஒரு மாணவன் வெட்டப்பட்டானே, ஒரு செல்லத்துறை என்கின்ற மாணவன் வெட்டப்பட்ட போது எங்களுடைய SC/ST பிரிவு மாநில தலைவர் நேரடியாக அங்கே சென்று கண்டனங்களை தெரிவித்து மாநில அரசுக்கு கோரிக்கைகளை வைத்து பண்ணார். அந்த உதாரணத்துக்கு மின் கட்டணம் அப்படி அதை மட்டுமே நீங்கள் உதாரணமாக வைத்தோன்னா அதையும் நான் வர்றேன் பாயிண்ட்டுக்கு. இப்படி பல்வேறு இடங்களில் வந்து எப்பப்பெல்லாம் மாநிலங்களில் நடக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் உடனடியாக ரியாக்ட் பண்ணியிருக்கிறோம். ஆனால் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் அப்படின்னும் போது அது ப்ரையாரிட்டியை பொறுத்தது. இன்னைக்கு மிகப்பெரிய ப்ரையாரிட்டி என்னவாக இருக்கிறது என்று சொன்னால், நாம் திமுகவும் அதை புரிய வச்சிடணும்னு நினைக்கிறேன் இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி. திமுகவும் காங்கிரஸும் ஒன்றிணைந்துதான் இருக்கிறது என்று சில நேரங்களில் நிரூபிக்க வேண்டிய கட்டாயங்கள் இருக்கிறது. சில நேரங்களில் இந்த கூட்டணி இன்டாக்டா தான் இருக்குது அப்படின்னு காட்ட வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அதற்காக சில நேரங்களில் வேண்டுமானால் நம்முடைய கண்டனங்களை, நம்முடைய எதிர்ப்புகளை வலுவாக தெருக்களில் வந்து செலுத்த முடியாத ஒரு சூழல் இருக்கலாம். மின் கட்டண உயர்வு கண்டிக்கத்தக்கதா என்றால் சத்தியமாக உறுதியாக கண்டிக்கத்தக்கது. யாரை கண்டிக்கிறீங்க? தமிழ்நாடு அரசைத்தான் கண்டிக்கிறோம். யார் அந்த கட்சி? திமுகவைத்தான் கண்டிக்கிறோம். முதல்வர் யார்? முதல்வர் ஸ்டாலினைத்தான் கண்டிக்கிறோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இன்றைக்கு ஒரு பெரும் ஆபத்தை தேசம் சந்தித்துக் கொண்டிருக்கும் போது ஏதாவது ஒரு சிறு விரிசலை கூட தங்களுடைய அரசியல் ஆதாயத்திற்காக பயன்படுத்தி அதை பெரிதாக ஊதி எதையாவது செஞ்சிட மாட்டோமா என்று நினைக்கிறார்கள். உதாரணத்திற்கு கலைஞர் நினைவாக காசு அச்சிடப்பட்டதற்கு வந்து எனக்கு முதல்வர் தொலைபேசியில் அழைத்து சொன்னார், அண்ணாமலை சொல்றார். அதை திமுக நண்பர்களே ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு விருப்படைகிறார். ஏன்னா அரசியல் நாகரிகம் என்கின்ற ஒரு லெவல் ஒன்று இருக்கும்ல, அதை மீறிதான் அவங்க பயங்கரமா அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கலைஞர் அவர்களுக்கே தவறான பெயர்களை கொடுத்து ட்விட்டரில் ட்ரெண்ட் பண்ணதெல்லாம் அவர்கள் தான். அப்போ அவர்களே நீங்க நாகரிகமா இருக்கிறீங்க, ஆனால் அவங்க அநாகரிகமா இருக்கிறாங்க. அப்படின்னும் பொழுது நாம் நியாயத்தோடே முன்னெடுக்க வேண்டிய சில போராட்டங்களை பிரையாரிட்டியை கருத்தில் கொண்டு சில நேரங்களில் நாம் அமைதி காப்பது என்பது அதை ஏற்றுக்கொண்டோம் என்று அர்த்தமாகாது. நாம் மக்களுடைய விஷயங்களை வந்து குரல் கொடுக்க தவறிட்டோம். அதை விட முக்கியமான பிரச்சனைகள், உதாரணத்திற்கு நீட்டுக்கு இந்தியாவிலேயே முதலாக பலியை கொடுத்தது தமிழ்நாடு. முதலாக சட்ட ரீதியாக எதிர்த்தது தமிழ்நாடு. என்ன கேட்டா என்னுடைய பர்சனல் வியூ நான் சொல்றேன், நீ ஏன்பா அதை பேசலை அப்படின்ட்டு நான் சொல்லுவேன். எனக்கு அதை விட நீட் பிரச்சனை பெரிய பிரச்சனைன்னு நான் நினைக்கிறேன். நான் இதுக்காக கண்டிக்கல, இது தப்பு தான், இது சரிதான்லாம் நான் ஏத்துட்டு போல. பிஜேபிக்காரன் மாதிரி எங்க அண்ணா எதை செஞ்சாலும் சரிதான் அப்படின்னு ஏத்துட்டு போறாள் நான் இல்லை. இது தவறு தான். ஆனால் அரசுக்கு சில நிர்பந்தங்கள், பொருளாதார பிரச்சனை. இப்ப நீங்க அதை கேட்டீங்கன்னா ஏன் மின்கட்டண உயர்வை செய்ய வேண்டிய கட்டாயம் வந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து உதய மின் திட்டத்தில இருந்து பல கருத்துக்களை காரணங்களை சொல்வார்கள். இப்ப நான் அதை சொன்னேன்னா திமுக காரணம் இவ்வளவு வீரியமா சொல்லல, நீங்க சொல்றீங்கன்னு கொஸ்டின் வந்துடும். ஆக மொத்தத்துல ஏற்றியது தப்பா அப்படின்னா தவறுதான். மக்கள் மீது ஒரு சுமை வந்து விழுகிறது என்று சொன்னால் அது தவறுதான். ஆனால் நாங்கள் ஒரு தேசிய கட்சியாக அதை விட டேக்கிள் பண்ண வேண்டிய விஷயங்கள் தான் சொல்றேன். ஒரு தேசிய கட்சியின் முதுகெலும்பாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு தான் மாணவர் காங்கிரஸ், இளைஞர் காங்கிரஸ். இளைஞர் காங்கிரசின் தேசிய தலைவரை ரோட்டிலே புரட்டி எடுத்து அடிக்கிறது பீகார் காவல்துறை. நாங்கள் அந்த அளவுக்கு அந்த போராட்ட களங்களிலே தீவிரமாக இருந்து கொண்டிருக்கிறோம். பிவி சீனிவாஸ் அவர்களை அடியில் பிஞ்சிருச்சு எல்லாமே. அந்த மாதிரி வீடியோ எல்லாம் பார்த்துருப்பாங்க. அப்போ நீட் போன்ற விவகாரங்களில், பங்குச்சந்தை மோசடிகளில், ஹிண்டன்பர்க் விவகாரங்களில் தலைவர் ராகுல் காந்தி மீது இன்னைக்கு வந்து இடி வந்து பாசிபிள் வே ஆஃப் இஷ்யூயிங் சம்மன்ஸ் என்று வந்திருக்கக்கூடிய விஷயங்களில், தலைவர் ராகுல் காந்தியை பற்றி இவர்கள் கேவலமாக சித்தரிக்கக்கூடிய விஷயங்களில், அவருக்கு இன்றைக்கு 5வது சீட்டை கொடுத்து அவரை அவமானப்படுத்தி இருக்கக்கூடிய விஷயங்களில் என்று பல்வேறு விஷயங்கள் தேசிய அளவிலே நாம் வந்து செயல்பட்டு கொண்டிருப்பதனாலும் அதனால் மாநிலத்தின் மீது அக்கறையெல்லாம் செயல்படுவோம் என்று சொல்லாமல் இந்த விஷயங்களின் மீதும் எங்களுக்கு அக்கறை இருக்கிறது. பல்வேறு விஷயங்கள் வந்து SC/STக்கு எதிரான அட்ராசிட்டிஸ்லையும் சரி, கள்ளக்குறிச்சி கலசராய விவகாரங்களிலும் சரி நாங்கள் கண்டித்து தான் இருக்கிறோம். ஒன்று போராட்டம் நடத்தக்கூடிய அளவுக்கு இப்போதும் சொல்கிறோம். அது பெரிய இஷ்யூவா நாங்கள் கருதலை. இதான் விஷயம். இப்போ திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்துட்டு இருக்காங்க. இப்போ நீங்க வந்து தொடர்ந்து வந்து திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியில தான் இணைஞ்சு பயணிச்சிட்டு இருக்கீங்க.
அப்போ காங்கிரஸ் கட்சி மீண்டும் தமிழ்நாட்டில் வந்து ஆட்சிக்கு வருவதற்கு காங்கிரஸ் கட்சியில் நிலவக்கூடிய உட்கட்சி பூசல் காரணம்னு நினைக்கிறீங்களா? இது இது ரொம்ப தவறான வார்த்தை. உட்கட்சி பூசல் என்பதே கட்சியில் இல்லை. பூசல் பண்ணிட்டு அவன் மண்டையை உடைச்சிட்டு வெளியே போயிடுவான் கட்சியை விட்டு. இது பூசலே இல்லை. காங்கிரஸில் நீங்கள் பார்ப்பது தான் ஜனநாயகம். நாங்கள் என்னைக்காவது அண்ணாமலை மாதிரி பஸ்ஸில் பழைய ஆளுங்க இருந்தாங்கன்னா புது ஆளை ஏற்றணும்னா பழைய ஆளுங்க இறங்கி தான் ஆகணும்னு சொல்லியிருக்கிறோமா? எங்களுக்கு புது ரத்தம் பாய்ச்சப்படாமலா நான் ஒரு 34 வயசு எனக்கு. நான் காங்கிரஸில் இவ்வளோ உறுதியாகவும் தெளிவாகவும் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இளைஞர் காங்கிரஸ் இவ்வளோ எழுச்சியாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. அதாவது புதியவர்களும் வரணும், பழையவர்களும் அக்கமடேட் ஆகணும். ஏற்கனவே அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கும் நீ இருந்தது போதும் வெளியே போ அப்படின்னு அனுப்பிச்சிட முடியாது. ஏன்னா அவர்களுடைய அனுபவம் இல்லாமல் இங்கே ஒன்றுமே செய்ய முடியாது. இன்னைக்கு உதாரணத்துக்கு நீ ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், தேஜஸ்வி சூர்யா அப்படின்னு ஒரு 10ஆம் பசலையை கொண்டு வந்து எம்பி ஆகி வச்சிருக்காங்க பிஜேபியில். அவர் எந்த அளவுக்கு 10ஆம் பசலைன்னா ஃப்ளைட்டில் எமர்ஜென்சி எக்ஸிட் திறக்கணுமா திறக்கூடாதுன்னு கூட அவர் இது ரெண்டுமே அது ஒரு 10ஆம் பசலை, இங்கேருந்து ஒரு 10ஆம் பசலை, 2 பேரும் போய் பக்கத்தில் உட்காந்து அதனால எவ்வளோ வேதனை அனுபவிச்சேன் நானே. எமர்ஜென்சி எக்ஸிட் பக்கத்தில் உட்காரும் போதெல்லாம் உங்களுக்கு தமிழ் தெரியுமா, ஒருத்தருக்கு ஹிந்தி தெரியுமா, நீங்கள் இங்கே வாங்க, எமர்ஜென்சி எக்ஸிட் ரூல் என்ன தெரியுமான்னு ஃப்ளைட்டில் தலை உயிரை வாங்குறானுங்க 2 பேர் பண்ண வேலைக்கு. அந்த அளவுக்கு சில்லி ஃபெல்லோஸ். இப்போ இவன் இந்த அந்த பிஜேஒய்எம் அப்படின்னு ஒன்று இருக்குது, பாரதிய ஜனதா யுவா மோர்ச்சா பிஜேஒய்எம், அதுக்கு தேசிய தலைவராக இருந்துட்டாரு. இவருக்கு ஒரு சீட்டை கொடுத்து ஒரு எம்பி ஆக்கிடு. அவன் அதெல்லாம் தேவையில்லை. என்ன காரணம்? அவன் அதெல்லாம் விஷயம் இல்லை, பிஜேஒய்எம்லாம் விஷயம் இல்லை. அவன் ஏபிவிபியில் முக்கிய தலைவர். அப்போ இதை பார்த்தா நீங்கள் அவன் மக்கள் சேவை செய்வானா, மக்கள் சேவை செய்யக்கூடிய ஆற்றல் அவனுக்கு இருக்குதா, இதையெல்லாம் நீங்கள் கவனிக்கணும். காங்கிரஸை பொறுத்தவரை நீங்கள் அதாவது காங்கிரஸ் எப்படிப்பட்டது என்று சொன்னால், பிஜேபியுடைய வயசு என்ன மிஞ்சி போனால் அவங்க 35 வயசு தான் சொல்லலாம். நீங்கள் காங்கிரஸ் வயசு 100 ஆண்டுகள் வயது எண்ணிக்கையில் நாங்கள் இல்லாத இந்தியாவுடைய வரலாறே எங்களை தவிர்த்து நீங்கள் எழுத முடியாது. சுதந்திரமே எங்கள் வழியாகத்தான் இந்த தேசத்திற்குள் பாய்ந்தது. மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு என்று எங்களுடைய பாரம்பரியம் நீண்டது. எங்களுடைய முதல் பிரதமரே இந்த தேசத்திற்காக சிறை சென்றவர். எங்களுடைய இந்தியாவுடைய முதல் பெண் பிரதமர் எங்களுடைய கட்சியிலிருந்து வந்தவர். இந்தியாவிற்காக முதல் உயிர் தியாகம் செய்த பிரதமர் எங்களுடைய கட்சியிலிருந்து வந்தவர். ஒரு பிரதமர் தன்னுடைய கணவன் மனைவி 2 பேருமே சிறையில் இருந்தார்கள் என்று சொன்னால் அது தலைவர் இந்திரா காந்தி. இப்படியெல்லாம் பாரம்பரிய மிக்க கட்சியில எங்களுக்கு அனுபவம் மிக்கவர்கள் இவ்வளவு பேர் இருக்காங்க. பிஜேபி ஒரு ஆர்எஸ்எஸ்ல இருந்து ஹேண்ட் பிக்டா கொண்டு போய் நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டில் யாரும் பிடிக்காதுங்க, பரவாயில்ல அவங்களை எம்பியாக அந்த ஸ்டேட்ல இருந்தே கொண்டு வா. இல்லை அவங்களுக்கு யாரும் பிடிக்காது, பரவாயில்ல அவங்கள மினிஸ்டராக்கு. இல்லை அவங்களை யாருமே பிடிக்கல, 3rd டைம் பரவாயில்ல இன்னொரு முறை அவங்களை ஃபினான்ஸ் மினிஸ்டராக்கு அப்படின்னு ஆக்கிட்டு போயிடலாம். இப்படி நீங்க காங்கிரஸ் ஒருத்தர் ஆக்க முடியுமா? முடியாது. அப்போ காங்கிரஸ் என்பது பிஜேபியோடு கம்பேர் பண்ணி சொல்றதுக்கோ அல்லது காங்கிரஸோட கம்பேர் பண்றதுக்கு வேறு எந்த கட்சியுமே இந்தியாவில் இல்லை. அந்த வால்யூம், ஸ்ட்ரென்த்து, பின்னணி, ஹிஸ்டரி, லெகசி உள்ள ஒரு கட்சி. இதுல எல்லாரையும் வயதானவர்களும் இருப்பார்கள், முதியவர்கள் இருப்பார்கள், அனுபவம் வாய்ந்தவர்கள் இருப்பார்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் இருப்பார்கள், முன்னாள் மந்திரிகள் இருப்பார்கள், அவர் குடும்ப வாரிசுகள் இருப்பார்கள், அதில் திறமையானவர்கள் இருப்பார்கள், புதியதாக மக்கள் வருவார்கள். எல்லாரையும் போட்டு அகாமடேட் பண்ணும்போது மனசங்கடங்கள் ஏற்படும். சரி, அது ஜனநாயகம். அதற்கு பேரு உட்கட்சி பூசல் அல்ல, அதற்கு பேர் ஜனநாயகம். ஜனநாயக ரீதியாக அது நேற்று கூட ஒரு நண்பர் விவாதத்தில் பேசும் அழகாக சொன்னார். தேர்தல் என்பது ஒரு ப்ரெஷர் குக்கர் மாதிரி. ஒரே நாள் ஒரே தேர்தல் நடத்தணுங்கிறாருல்ல. அடிக்கடி தேர்தல் வருவதுடைய நன்மைகள் என்ன தெரியுமா? தேர்தல் வரும் பொழுதெல்லாம் அந்த ப்ரெஷர் குக்கரில் இருக்கிற அந்த ப்ரெஷர் இப்படி தூக்கி விட்டால் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி மக்கள் ஏதோ ஒன்று தன்னை ஆளக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய எதிராக ஏதோ சாதிச்சிட்ட மாதிரி ஒரு திருப்தி வரும் அவங்களுக்கு, அந்த ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணுறது. அந்த மாதிரி தான் ஜனநாயகத்தில் இதெல்லாம் ஒரு ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணுற ஃபேக்டர்ஸ் தானே தவிர இவைகள் மோதல் அல்ல, இவைகள் உட்கட்சி பூசல் அல்ல. இவைகள் எல்லாம் ஆரோக்கியமான தலைவர்களை கொண்ட ஒரு அமைப்பு. ஆனால் இதை நம்ம இப்படி எடுத்துக்கலாமா? ஒரு சில தலைவர்கள், நான் பேர் குறிப்பிட்டு சொல்லலாம், தவறில்லைன்னு நினைக்கிறேன், கார்த்தி சிதம்பரம் போன்றவர்கள் ஒரு சில நேரங்களில் தலைமைக்கு எதிரான அல்லது தலைமைக்கு விரும்பத்தகாத கருத்துக்களையும் வெளியிடுறாங்களே, அதை எப்படி பார்க்குறீங்க? ஒன்றை நான் உறுதியாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஃபஸ்ட்டு அவங்கள இல்லை, தலைவர் கார்த்தி சிதம்பரத்துக்கு விட்டுருவோம். ஃபஸ்ட்டு மாநில தலைவராக யார் நியமிக்கப்படுகிறார்களோ அவர்களுடைய போர்ப்படை தளபதிகளாக மாறி அவருடைய கட்டளைகளை ஏற்று நடப்பது தான் காங்கிரஸ் என்றல்ல. ஒரு சின்ன இயக்கம் நடத்தினாலும் அதுக்கு அதான் அழகு. தலைமைக்கு கட்டுப்படக்கூடிய பண்பு இருக்க வேண்டும். அதே நேரம் வீரர்களே நான் சொன்ன மாதிரி இவ்வளவு பெரிய அமைப்பில் அவர்கள் ஒரு எம்பியா இருந்து அவங்க பார்க்கக்கூடிய ஒரு சூழல், அவங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு அவங்களுடைய சர்க்கம்ஸ்டான்சஸ், என்வைரன்மெண்ட் ஒன்று இருக்கும். அதில் அவங்க என்னத்தை உள்வாங்கினாங்க, அதில் அவங்க என்ன சொல்ல வந்தாங்கன்ற கான்டெக்ஸ்ட்டை கட் பண்ணி ஒரு வாதத்தை போட்டு இது செல்வப்பெருந்தகை அவருடைய வாதத்துக்கு எதிராக இருக்குது என்று பல நேரங்களில் காட்டப்படுகிறது. ஃபஸ்ட்டு நான் சொல்லிட்டேன் ஸ்டேட்மெண்ட்டு, யாராக இருந்தாலும் இன்னைக்கு செல்வப்பெருந்தகை இருக்காங்க, நாளைக்கு வேற ஒருத்தர் வருவாங்க, நாளைக்கு இன்னொருத்தர் வருவாங்க, யார் மட்டும் வந்தாலும்
ஒரு சின்ன 10 பேர் கொண்ட இயக்கம் 3 பேர் கொண்ட இயக்கமாக இருந்தாலும் தலைமைக்கு கட்டுப்படக்கூடிய இயக்கம் தான் வெல்லும். அது 30 கோடி பேர் கொண்ட ஒரு இயக்கமாக இருந்தாலும் தலைமைக்கு கட்டுப்படாத தருதலைகள் கொண்ட ஒரு அமைப்பாக இருந்தால் அது வெல்லாது. அதுல மாற்று கருத்தே கிடையாது. தலைவர் செல்வ பெருந்தகை எதை சொல்கிறார்களோ அதுதான் கட்சியின் நிலைப்பாடு. தலைவர் செல்வ பெருந்தகை எது கூட்டணி என்று சொல்கிறாரோ அதுதான் கட்சியுடைய நிலைப்பாடு. தலைவர் செல்வ பெருந்தகை காமராஜர் ஆட்சி என்று சொன்னால் அதுதான் கட்சியினுடைய உத்வேகத்திற்கான பேச்சு. அதை ஏற்று நடப்பதுதான் இன்றைக்கு அவர் தலைவராக இருக்கும் வரை காங்கிரசினுடைய நிலைப்பாடாக அது இருக்க முடியும். ஆனால் பிற தலைவர்கள் சொல்லும் கருத்தை திரித்து வெட்டி ஒட்டி அதை முன்பின் கான்டெக்ட்லேருந்து அதை உருவி அதை கொடுக்கும் பொழுது வேறு அர்த்தமாக அது மாறிவிடும். முதல்ல சொல்லிட்டேன், தலைவர் பேச்சை கேட்கறது மட்டும் தான் பாயிண்ட். அதை தவிர்த்து நீங்கள் யாருடைய கருத்தை இடத்துல கேட்டாலும் அதை நம்ம அட்ரஸ் பண்ண வேண்டிய அவசியம் கூட காங்கிரஸ்ல கிடையாது. ஏன்னா அது அவர்களுடைய சொந்த கருத்தாக இருக்கலாம், அல்லது அது அலுவல் பூர்வமான கருத்து அல்ல என்பது மட்டும் உறுதி. ஏனென்றால் அலுவல் பூர்வமான கருத்தை சொல்வதற்கு தகுதியானவர் தலைவர் செல்வ பெருந்தகை மட்டும்தான். திருவள்ளூர் தொகுதியில் சசிகாந்த் செந்தில் IAS இருந்தவர் 5 லட்சம் ஓட்டுகள் வாங்கி ஜெயிச்சிருக்காரு. இது காங்கிரஸுக்கு ஒரு பலத்தை கொடுக்குன்றதை தாண்டி நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? அது எப்படி பார்க்குறீங்கன்னா, இது நான் பெரிய சப்ஜெக்டாக சொல்லுவேன். ஏன்னா நிறைகுடம் ததும்பாது குறைகுடம் கூத்தாடும். அப்படின்னா குறைகுடம் தான் அண்ணாமலை, நிறைகுடம் எங்களுடைய மரியாதைக்குரிய பாராளுமன்ற எங்கள் தொகுதி அதுதான், திருவள்ளூர் தொகுதி தான். நாங்கள் ஓட்டு போட்டதும் அவருக்கு தான். சசிகாந்த் செந்தில் அவர்கள் மரியாதைக்குரிய IAS அவர்கள். அவங்களுடைய நிதானம், அவங்களுடைய அணுகுமுறை இதெல்லாம் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னு சொன்னால் நாளைய தமிழ்நாட்டிலே காங்கிரஸ் கட்சியிலே பயணிக்கக்கூடியவர்களுக்கு நாளை எதிர்காலம் என்ன என்பதற்கான மிகப்பெரிய விடையாக மரியாதைக்குரிய சசிகாந்த் செந்தில் IAS அவர்கள் திகழ்கிறார். அதே மாதிரி ஒரு அரசியலில் ஒருத்தர் ஒரு தியாகம் பண்ணிட்டு வரணும். நீங்கள் ஒருத்தரும் ஏன் ரிசைன் பண்ணாங்கன்னு இருக்குது. அதே மாதிரி மரியாதைக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் எதுக்கு தன்னுடைய IAS பதவியை ராஜினாமா பண்ணாங்க? ஒரு காமன் காஸ் அதை முன்னிறுத்தி இனிமேல் என்னுடைய நிலை 370 ஆர்டிக்கல் ரிவோக் பண்ணும்போது அவங்க இது சரியில்லை, நான் இதை எதிர்க்கிறேன், இதை எதிர்த்து என்னுடைய கண்டனங்களை பதிய வைத்து நான் என்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணுறேன்னு சொன்னதெல்லாம் ரெவல்யூஷனரி. அவரே அவருடைய ஏன்னா இன்றைக்கி ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து ஒருத்தர் IAS ஆகி போகிறதுங்கிறதே மிகப்பெரிய சாதனை. அதுவே குதிரை கொம்பு. அப்படி IAS ஆகி போன ஒருத்தர் பாரதிய ஜனதா கட்சியின் ஜனநாயகத்துக்கு விரோதமான அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரான ஒரு திட்டத்தை எதிர்த்து போல்டாக ஏன்னா அவர் ராஜினாமா பண்ணும்போது அவர் உறுதியாலாம் தெரியாது. அவர் ராஜஸ்தான் வார் ரூம் சேர்மன் ஆவாரா, கர்நாடகா வார் ரூம் சேர்மன் ஆவாரா, இல்லை இன்னைக்கு மகாராஷ்டிரா வார் ரூம் சேர்மன் ஆவாரா, திருவள்ளூருக்கு MP ஆவாரா, அதெல்லாம் அவருக்கு உறுதியாக தெரியாது. ஆனால் ஜனநாயகத்தில் தான் செலுத்த வேண்டிய கடமை என்று அவர் ராஜினாமா போக சொன்னது நீங்கள் பார்த்துருக்கலாம். அதான் சொன்னார், ஜனநாயகத்திற்கென்று நான் செலுத்த வேண்டிய கடமை ஒன்று இருக்கிறது. அப்படி அந்த கடமையை நான் ஆற்ற வேண்டிய சூழலின் போது நான் வாய்மூடி இருந்தால் அது நான் வரலாற்றில் தவறான பக்கத்தில் இடம்பெற்று விடுவேன் என்று சொல்லி ராஜினாமா செய்து புரட்சிகரமாக தன்னுடைய பதவியை உதறியவர். புரட்சிகரமாக தன்னுடைய பதவியை உதறிட்டு அதையே விளம்பரமாக செய்யாதவர். நிறைய பேர் தெரியாது இன்னைக்கு அவர் என்ன ஏதுன்னு. நீ யாரையும் குறிப்பிட்டு சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஏன் சுத்தி வளர்த்துலாம் சொல்ல போறேன், ப்ரௌட் கனடிகாவை தான் சொல்றேன். என்ன இடையில கூட ஏதோ சொல்லிட்டு நான் MBA ஃபினான்ஸ் படித்தேன். நீ இவர் அவங்க என்னங்க இத்தனைக்கும் ஒரு IPS செகண்ட் ரேங்க் தான் கணக்கு பார்த்தா. அவர் IAS என்னைக்காவது நான் என்ன படிச்சிருக்கேன் ஏதுன்னு உழப்பி பார்த்துருக்கீங்களா? இது குறைகுடம், இது கூத்தாட தான் செய்யும். அது நிறைகுடம், அது ததும்பாது. அப்படிப்பட்டவர் காங்கிரஸ் கட்சியினுடைய மிகப்பெரிய அசட்டு. எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் என்பது எங்களுக்கு பெருமை, தொகுதி மக்களான எங்களுக்கு பெருமை. மிகப்பெரிய அதாவது ப்ராமிசிங் லீடர் அவர். ஒரு இன்னைக்கு மகாராஷ்டிரா பொறுப்பு எடுத்திருக்கிறார். இவ்வளோ பெரிய பொறுப்பு. அது மகாராஷ்டிராவில் இன்னைக்கு பாலிடிக்ஸுடைய மையக்கருவி அங்கே தான் நிற்கிது. மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட மாநிலம், இந்தியாவிலேயே GST வரி வசூலில் முதன்மை மாநிலம். அதனால அந்த மாதிரியான ஒரு தேர்தல் நேரத்தில் அவர் வார் ரூம் இன்சார்ஜாக மகாராஷ்டிராவுக்கு நியமிக்கப்படுகிறார் என்றால் இனி வார் ரூம்னா என்ன ரொம்ப முக்கியமான இடமா போச்சு. ஒரு காலகட்டத்தில் தான் தேர்தல் பிரச்சாரம் என்பது வண்டியை தூக்கிக்கிட்டு எதுகை முனையாக பேசிக்கிட்டு மறந்து விடாதீர்கள், மறந்து இருந்து விடாதீர்கள், அதெல்லாம் இப்போ ரொம்ப கம்மி. வார் ரூம் வழியாக ஒர்க் பண்ணுறது தான் இன்னைக்கு ரொம்ப அதிகம். அப்படிப்பட்ட ஒரு இன்சார்ஜ் அவருக்கு தர்றாங்கன்னா he has proven what he is capable of. அதனால் அவர் ஒரு தகுதிமிக்க தலைவர். தேசிய அளவில் எங்களை வழிநடத்த போகிறார் என்பதில் எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. அதுவும் எங்கள் பகுதியிலிருந்தே வந்தவர், எங்கள் மண்ணிலிருந்து எங்கள் இடத்திலிருந்து வந்தவர், எங்களுக்கே இப்போ பாராளுமன்ற உறுப்பினராக இருப்பதும் இந்திய தேசிய அளவில் தேசிய அரங்கிலே மிகப்பெரிய ஒரு பதவி பிரமாணம் ஏற்றது வரைக்கும் புரட்சிகரமாக தான் பதவி பிரமாணம் ஏற்றார். சரிங்க சார், இப்போ நீங்கள் சொன்ன அந்த கடைசி பதிலிருந்து என்னோட அடுத்த கேள்வியை நான் தொடங்குறேன். எதிர்காலம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க.
இப்போது ஒரு சாதாரண குடும்பத்துல இருந்து இளைஞர் காங்கிரஸில் ஒரு இளைஞர் வந்து சேர்றாருன்னா அவருக்கு என்ன மாதிரியான எதிர்காலம் இருக்குன்னு நீங்கள் சொல்ல வரீங்க? ஏன் நாங்களாம் சாதாரண குடும்பத்துலேருந்து பிறந்தவங்க தான். எங்கள் அப்பா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. எந்த பின்புலும் இல்லை. நான் படித்தது ஓரக்காடார் கோவிந்தராஜன் நாயுடு கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல். இன்றைக்கி நான் இளைஞர் காங்கிரஸில் தேசிய ஒருங்கிணைப்பாளராக சட்டப்பிரிவில் இருக்கேன். மரியாதைக்குரிய இப்போ தலைவராக இருக்கக்கூடிய விச்சு லெனின் பிரசாத் ஒரு சாமானிய குடும்பத்திலிருந்து வந்தவர் தான். வந்து இன்றைக்கி வந்து தலைவராக இருக்கார். மரியாதைக்குரிய எங்கள் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் ஒரு சாமானிய குடும்பத்திலிருந்து பிறந்து வந்து தான், அதுவும் ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து பிறந்து வந்து இன்றைக்கு மாநில தலைவராக இருக்கிறார். சாமானியர்கள் சும்மா சொல்லிக்க வேண்டியது தான். பண்ணையாருங்க கட்சி, பணக்காரங்க கட்சி எல்லாம் பேசிக்குவாங்க. ஆனால் நான் வந்துங்கண்ணா கோட்டாவில் வரலண்ணா அப்படின்னு ஒரு நாள் திடீர்னு நான் கோட்டாவுடைய மரியாதை நிலைதான் இந்த மாதிரி மாற்றி மாற்றி பேசுகிறவங்களா நாங்கள் உள்ளே நுழையும் போதே பெரும் முதலாளியாக பெரும் செல்வ வசதியோடு தான் ஐபிஎஸ் எல்லாம் படித்து காலேஜ் எல்லாம் நல்லா படித்து போன ஒரு ஆள் தான் அண்ணாமலை. அவரை மாதிரியோ நரேந்திர மோடி வந்து எந்த டேட்டில் சொல்கிறாரோ அந்த டேட்டில் அவர் தீ வித்ததாகவோ, அவர் சொல்கிற டேட்டில் அவர் ஸ்கூல் படித்ததாகவோ காலேஜ் படித்ததாகவோ என்டையர் பொலிட்டிக்கல் சயின்ஸ்னு ஒரு சர்டிஃபிகேட் இருக்கிறதாவோ, அவர் சொல்லி தூக்கி காட்டுற சர்டிஃபிகேட்டில் இருக்கிற மாதிரி ஃபாண்ட்டு அவர் படிக்கிற காலத்தில் வந்ததாகவோ இல்லாத போய் புரட்டு நங்கிக்கிட்டே இல்லையே. எல்லோருமே சாமானியர்கள் தான். சாமானியமாக ஏன் கர்ம வீரர் காமராஜர் யார்? அவரை விட ஒரு சாமானியரை இந்த மண்டியில் காட்ட முடியுமா? அந்த பாரம்பரியத்தில் தான் நாங்கள் வர்றோம். சாமானியர்களுக்கான ஒரு இடம்தான் இது. சாமானியர் ஒருவர் இளைஞர் காங்கிரஸிலே வருவார் என்பதற்கு இப்போதுள்ள மாநில தலைவரே சாட்சியானவர். சரி, இப்போ நான் திரும்பவும் அந்த கேள்விக்கே வரேன். இப்போ இளைஞர் காங்கிரஸார் வந்து போராட்டங்களில் வந்து கலந்துக்கல அப்படின்றத நம்ம எடுத்துக்கிற போது, அதாவது குறைவான போராட்டங்களில் கலந்துக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது, இப்போ நீட் மாதிரியான விஷயங்கள் வந்து முற்றிலுமாக அகற்றப்படுவதற்கு இளைஞர் காங்கிரஸார் என்ன மாதிரியான எதிர்கால திட்டங்களை வச்சுருக்காங்க சார்? அதாவது இன்னைக்கு இப்போ கூட நாங்கள் வந்து மாணவர் காங்கிரஸ் சார்பாக, ஏன்னா காங்கிரஸ் தான் எல்லாரும் ஒன்று தான். மாணவர் காங்கிரஸ் சார்பாக நாகேஷ் கரியப்பா ஒரு சின்னத்தம்பி தலைமையிலே வந்து ஒரு கூட்டம் திண்டுக்கல்லில் நடந்தது போன சனிக்கிழமை, எக்ஸாக்ட்லி லாஸ்ட் சாட்டர்டே. நான் போய் கலந்துருந்தேன். அப்போ தான் நான் இலங்கையிலேருந்து வந்தேன். வந்து அன்றைக்கி ஈவினிங்கே கிளம்பி நம்ம போனோம். காரணம், நீட் சம்பந்தமான கருத்தரங்கங்களை நாங்கள் நடத்துகிறோம். இளைஞர் காங்கிரஸ் சார்பாக கருத்தரங்கங்கள் நடத்தப்படுகிறது. நம்ம இது வந்து நீட்டுடைய விஷயம் இன்றைக்கி வந்து மரியாதைக்குரிய ஏகே ராஜன் கமிட்டி அறிக்கையை முழுமையாக உள்வாங்கி தமிழ்நாட்டு மக்களுக்கு மத்தியிலே யார் இந்த மண்ணிற்கான துரோகத்தை செய்கிறார்கள், பாரதிய ஜனதா கட்சி வந்து எப்படி தமிழ் மக்களுக்கு துரோகம் செய்கிறது என்பதை தோலுரித்து காட்ட வேண்டும் என்பதற்காக கருத்தரங்கங்களும் முதல்ல உள்ளரங்க நிகழ்ச்சிகளும் அவர்களுக்கு சொல்லி எஜுகேட் பண்ணணும். அதன் பிறகு வீரியமான போராட்டங்களை தமிழக அரசோட சேர்ந்து, அதாவது திமுகவோட சேர்ந்தே நாம் முன்னெடுக்கிறோம். வீரியமான பல போராட்டங்கள். ஏன்னா தமிழ்நாடு வந்து ஆல்ரெடி முன்னோடி. இதில் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுவது முதற்கொண்டு இதற்கு முன்னர் வந்து ஓராண்டுக்காவது இதற்கு விளக்க வேண்டும் என்று ஜெயலலிதா கேட்டு பெற்ற காலம் வரைக்கும் முன்னால் அங்கேருந்து இப்போ வரைக்கும் நாம் முன்னோடியாகவே இருந்திருக்கிறோம். கவர்னர் தான் இதில் வந்து ஆர்வம் காட்டலை, கவர்னர் அந்த கோப்புகளை வந்து கையெழுத்திடாமல் வைத்திருக்கிறார் என்பது வரைக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாடு மக்களுக்கும் போய் சேர்த்து இருக்கிறோம். இதற்கு மேல் வந்து ப்ரெஷர் தமிழ்நாட்டில் இல்லைன்னு சொல்ல வர்றேன். இதற்கு மேலே நீட்டுக்கு எதிராக போட வேண்டிய ப்ரெஷர் தமிழ்நாட்டிலே இல்லை. அது தேசிய அளவில் தான் இருக்குது. தமிழ்நாட்டில் இருந்து தேசியத்தை நோக்கி போட வேண்டிய எல்லா ப்ரெஷரையும் தேசிய அளவில் செஞ்சு கொண்டிருக்கிறோம். எங்கெங்கெல்லாம் இப்போ பீகாரில் அந்த இது நடந்துச்சுன்னா நாங்கள் பீகாரில் தான் அந்த பேப்பர் லீக் இது நடந்துச்சு, அந்த முறைகேடு நடந்துச்சு. அங்கே கடுமையான போராட்டங்களை முன்னெடுக்கிறோம். எந்தெந்த மாநிலங்களில் இந்த மாதிரியான கடுமையான போராட்டங்கள் தேவையோ அங்கே முன்னெடுக்கிறோம். தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்களில் ஏற்கனவே இதற்கான விழிப்புணர்வு இருப்பதனால் கூடுதலாக அவர்களுக்கு வந்து இதை எஜுகேட் பண்ணுறதுக்கான பணிகளை செஞ்சிருக்காங்க. ஒரு நேரடியான கேள்வி, தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது நான் திரும்ப என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி தலையை சுரிஞ்சிக்கிட்டே வரும், அது சிஸ்டம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி. நாம் வந்து ஒரு சிஸ்டம்குள்ளே வந்துட்டோம். சுதந்திரம் பெற்றிருந்தோம், நம்ம ஒரு சிஸ்டம்குள்ளே இருக்கோம். நேரடியான கேள்வி தான். என்னால் நேரடியாக சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டா நீங்கள் விட்டுருவீங்களா என்ன? அதனால் நான் வந்து நம்ம மோசமாக இருக்குன்னாலும் ஏற்றுக்குவீங்களா என்ன? அப்படி இல்லை. எப்போதும் போல இல்லாமல் கொஞ்சம் சிறப்பாகவே இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு எல்லா இடத்துலையும் ரவுடிகள் வந்து மாறி மாறி வேட்டையாடப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். அது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் தான். வேட்டைனா பிடிச்சி தூக்கி போட்டு எல்லாரையும் வலிச்சுக்கிட்டு இழுத்துட்டு போகிறாங்க போலீஸ். அதை தாண்டி கூடுதல் கவனமாக இருந்திருந்தால் சிறப்பாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். மரியாதைக்குரிய அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் இறப்பதற்கு முன்னால் எப்படியும் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வந்திருக்கும், எங்கள் ஐஎஸ்க்கு தெரிஞ்சிருக்கும், ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். அது இருந்தால் ஒரு நல்ல தலைவரை இழந்திருக்க வேண்டியதில்லை. அதாவதுங்க, தவறு பஞ்சாயத்து பண்ணாங்க, ரவுடிசத்தில் தொடர்பில் இருந்தாங்கன்னா அப்படி தொடர்பில் இல்லாத தலைவர் யார் இருக்காங்க? அதனால் என்னை பொறுத்தவரை கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருந்திருந்தால் இவ்வளோ பெரிய தலைவர் இழந்திருக்க வேண்டியதில்லை. ஆனால் இவர்கள் காட்ட நினைப்பது போல, ஏன்னா நம்ம கம்பேரிசன் தானே பண்ணணும். இந்தியா வந்து எப்படி செயல்படுது அப்படிங்கும்போது பிற மாநிலங்கள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும்.
யூபி மாதிரி இங்கே ஜெயிலிருந்து வெளியே கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து திரும்ப ஜெயிலுக்கு போகிறதுக்கு வண்டி ஏற போகிறாரு ஒரு முன்னாள் எம்பி, 3 முறை எம்பி, 1 முறை எம்எல்ஏ அத்திக் அகமது. அவர் தம்பி அஷரஃப் அகமது ஒரு எம்பி கேண்டிடேட்டாக இருந்தவர். செங்கலை கட்டி கூப்பிட்டு வராங்க. துப்பாக்கி பாயிண்ட் பிளாக்ல வச்சு சொல்கிறான். இப்படிலாம் தமிழ்நாட்டில் நடந்துச்சுன்னா என்ன ஆகும்? அப்படியெல்லாம் இல்லாமல் சிறப்பாக இருக்கிறது சட்டம் ஒழுங்கு. சட்டமன்றத்திலேயே முதல்வர் பேசுகிறார் யோகி ஆதித்யநாத். மிட்டிமே மிலாதேங்க, நான் சொல்கிறேன் இந்த அத்திக் அகமதை மண்ணோட மண்ணை ஆக்கிடுவேன் என்று சட்டமன்றத்தில் தமிழ்நாட்டோட ஒரு சிஎம் பேச முடியுமா? முடியாது. மண்ணோட மண்ணை ஆக்கிடுவேன்னு சொல்கிறாரு. சொன்னதுக்கு பிறகு வண்டி ஏறும்போது அத்திக் அகமது வண்டியில் இருந்து சொல்கிறாரு, என்னை எப்படியும் கொண்டுருவாங்க அப்படின்னு பேட்டி கொடுக்குறாரு. அவரை அதே மாதிரி நடு ரோட்டில் நாயை சுடுவதை போல் சுடுகிறாரு. ஒரு சின்ன ரியாக்ஷன் கூட இல்லை. அப்படியெல்லாம் இல்லாமல் ஒவ்வொருவருடைய கருத்தையும் உள்வாங்கி ஏன்னா இப்போ நீங்கள் மரியாதை பேர் ஆம்ஸ்ட்ராங் இறந்துருக்காங்கன்னா அவருடைய வீட்டுக்கு முதல்வர் செல்கிறார். ஏதோ ஒரு பக்கத்தில் உள்ள மினிஸ்டர் போய் பார்க்க சொல்ல, கவுன்சிலர் போய் பார்க்க சொல்ல, முதல்வரே போய் சந்தித்து இந்த மாதிரி நடந்ததற்கு வருத்தங்களை தெரிவிக்கிறார். எனவே சட்டம் ஒழுங்கு சீராகவே இருக்கிறது. சீர்குலைக்கத்தான் சில கருங்காலிகள் முயல்கிறார்களோ என்று நான் அச்சப்படுகிறேன். இப்போ உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் என்னென்ன? தனிப்பட்ட முறையில் நீங்கள் என்ன எதிர்கால திட்டங்கள் வச்சுருக்கீங்க? ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷன் இருக்கும். நான் இந்த கட்சியில் இணைந்து பணியாற்றுறேன்னா என்னோட பகுதியில் இந்த பிரச்சனையை நான் தீர்க்கணும், அல்லது என்னோட மாநிலங்களில் சார்ந்த பிரச்சனைகள் நான் தீர்க்கணும்னு ஒரு யோசனை இருக்கும். அந்த மாதிரி உங்களுடைய எதிர்கால திட்டம் என்ன? அரசியல் ரீதியாகவே நான் இருக்கிறது ரொம்ப ஃப்ராங்காக சொல்கிறேன். நான் கொள்கை ரீதியாகவே உருவாக்கப்பட்டவன். கொள்கை ரீதியான திட்டங்களோடு தான் கட்சிகளில் பயணிக்க முடியும். என்னுடைய எதிர்காலம் திட்டம் என்பது ரொம்ப ரொம்ப எளிமையானது. சொன்னேன், பாசிச கொள்கைகளை முழுமையாக இந்த மண்ணில் இருந்து கருவறுக்க வேண்டும். சிம்பிளி செய், முழுமையாக கருவறுக்க வேண்டும். இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் அனைவரும் ஒற்றுமையோடு வாழ வேண்டும். அதற்கு எதிராக இருக்கக்கூடிய அத்தனை சக்திகளுக்கு எதிராக உயிர் மூச்சு உள்ளவரை உறுதியாக போராட வேண்டும். அதற்கு அரசியல் பிரதிநிதித்துவம் தேவைப்படும் என்றால் அந்த அரசியல் பிரதிநிதித்துவத்தை தேவைப்படும் என்றால் மார்க் மை வேர்ட்ஸ், அதற்காக ஓட வேண்டும். அப்படி இருந்தால்தான் கேட்பார்கள் என்று சொன்னால் அதற்காக ஓட வேண்டும். சட்டமன்ற உறுப்பினர்களாக, பாராளுமன்ற உறுப்பினர்களாக நாம் வந்தால், ஒன்றிய அமைச்சர்களாக நாம் பதவி வகித்தால்தான் நாட்டில் நிலவக்கூடிய இந்த அசாதாரண சூழலை, பாசிச சக்திகளால் பரவவிடப்பட்டிருக்கக்கூடிய பொய் பரப்புரைகள், மதவாத வன்முறைகள், இவைக்கெல்லாம் ஒடுக்க முடியும் என்ற ஒரு சூழ்நிலை இருந்தால் அதற்காக ஓட வேண்டும். அதற்கான சூழலை நோக்கி என்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் நிறைவேற வாழ்த்துக்கள்.